அபி என்ன பண்ணுறாங்க, கூலிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து மேடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. அங்கே பார்த்துடுறாங்க ராகவோட சித்தி. இவ எப்படி இங்கே வந்தா, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. அபியும் வந்து நம்ம அணுவையும் பார்த்து உடனே வந்து என்ன பண்ணுறது தெரியாம முடிக்கிறாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னது, அதுவும் கூலிங்ஸோட வந்திருக்கேன், என்ன கதை வந்து நீங்களாம் இங்கே வர பாட்டி எதுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, கரெக்டாக பாட்டி வந்து நான் தான் வர சொன்னேன், நான் தான் உங்களுக்கு கேட்டரிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி, நீங்கள் எதுக்கு யாரையும் கேட்காம இல்லை பண்ணீங்க, நான் யாரை கேட்கணும், ஏன் நான் ஆர்டர் கொடுக்கக்கூடாதா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது திரும்ப யோசிக்கிறாங்க. அவங்க கேட்ரிங் ஆர்டருக்காக வந்திருக்க, அவங்க வேலையை அவங்கள செய்ய விடு, உன் வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க சித்தி அப்படியே முறைக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. உடனே ராகவ் வந்து அப்படியே பார்த்து ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுருக்காரு. இவங்க பேசிகிட்டு இருக்க கேப்பில் என்ன பண்ணுறாரு, முரளி வந்து அப்படியே நைஸாக அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. முரளி எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே தேடுறாங்க. அடுத்து வந்து அஞ்சலி வந்து அபிக்கிட்ட போயிட்டு, நீ வந்து ரொம்ப சந்தோஷம் அபி, நீயும் அனு இங்கே வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ வந்து ஆர்டரே கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னோடனே, பின்ன என்ன நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் விட்டுருவேனா, எப்போவுமே வந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், எப்போவுமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபியானும். அடுத்து வந்து இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டாங்களா, சே தொல்லை தாங்க முடியல, எதுக்காக தான் இங்கெல்லாம் வராங்களோ, இவங்கள மாதிரி லோக்கல் ஆளுங்களை எது கூப்பிட்றாங்களோ, அணுவை பார்த்தா வந்து ஆகாஷ் வேறு டென்ஷன் ஆகிடுவானே, இப்போ என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் பேசிக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க வந்து நம்ம ஆகாஷோட அம்மா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து சந்தோஷமாக வந்து சின்ன குழந்தை கூட பபுள்ஸ் வந்து விட்டுட்ருக்காங்க. அதை பார்க்குற வந்து நம்ம ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ராகவ் பார்த்துட்டு ஒளியே போயிடுறாங்க அபி. அடுத்து வந்து அபி வந்து சமையல் வேலையில் வந்து மும்முரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாரே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, இந்த மாதிரி திடீர்னு வந்து ஃபங்க்ஷன்லேருந்து போனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம அஞ்சலி. அஞ்சலி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அஞ்சலி சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம அபி போயிட்டு, இந்த பாருங்கள், உங்களுக்கும் வந்து அவருக்கும் உள்ள அன்பு வந்து ரொம்ப நிரந்தரமானது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நல்ல புனிதமான ஒரு விஷயம், அந்த அன்பை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, இந்த ஆடம்பரம்லாம் எதுக்குங்க, இந்த மனம் ஆடம்பரமாக கேக் வெட்டி கொண்டாடி வந்து எல்லாரும் முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னால் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே வேறுங்க, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்கன்னொன்னே அபி வந்து சொன்னோன்னே வந்து என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி சரின்னு சொல்லி சந்தோஷமாகிடுறாங்க. இதை பார்த்து பாட்டி வந்து அபி எவ்வளோ பொறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. பார்த்து வந்து ராகவோட சித்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து அபியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி லாவணியாவும் வந்து அபியை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அவளை மட்டும் இப்படி பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அபியோட சமையலில் வந்து ராகவோட சித்தி வந்து உப்பையும் காரையும் கொட்டுறாங்க. அதையும் அபி சரி பண்ணி எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாங்க. அபியோட சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. இதை பார்த்து ராகவ் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாகி அபியோட சாப்பாட்டை பாராட்டுறாரு. அபியை அசந்து போகிறாங்க, ராகவ் சாரை நம்மளை பாராட்டினது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அணு அவாய்ட் பண்ணுறாங்க. ஆகாஷ் வந்து கெஞ்சி கேட்டால் அவர் கையை பிடிக்கிறாரு, அவங்க கையை. அந்த டைமில் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு என்ன ஆகாஷ் இப்படி பண்ணுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அணு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாம் முன்னாடி சொல்கிறாரு. ஆனால் அணு வந்து நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் ஆகாஷ் மனசு உடைஞ்சு அழறாரு.